எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா பாவம்லாம் விலகாது. இந்த ஐஸ்வர்யம் பெறுகிறது அப்படிங்கிறது இப்ப நான் சொன்னது மாதிரி மக்கள் செல்வம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு மனிதன் இப்ப நாம இன்னைக்கு ஒரு உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா, இந்த உணவு ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டியா மாறும். முதல்ல அதுல இருக்க ஃபில்டர் ஆகும். மலர் ஜலம், அதில் உள்ள டஸ்ட்டு, அதில் உள்ள கொழுப்பு, இதெல்லாம் மாறி மாறி உருமாறி அது ரத்தமாக மாறுவதற்கு 21 to 23 நாள் ஆகுதான். இது விஞ்ஞானம் சொல்லக்கூடிய செய்தி. ஒரு குடிகாரர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் தொடர்ந்து 21 நாள் குடிப்பழக்கத்தை விட்டிருந்தார்னா அந்த குடிப்பழக்கத்தை அவர் மறந்துடுவார். ஏன்? அந்த ரத்தத்துல, பழைய ரத்தத்துல உள்ள அந்த செல்ஸ் புறாமே அழிஞ்சிடும். புதிய ரத்தம் உருவாகும் போது அதுல அந்த பதிவுகள் இருக்காது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் விரதம் இருக்கும் போது என்ன சொன்னாங்க? 40 நாள் விரதம் இருக்கணும், 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் அடிப்படை. அப்ப இந்த ரத்தமா மாறுது இல்லையா? இது அதுக்கு பிறகு 4-5 நாட்கள் ஆன பிறகுதான் தாய்மார்கள் குழந்தை பெற்றால் அது பாலாக மாறுவது. அந்த பாலாக மாறி அதுலயும் சத்துக்கள் சேரணும், மினரல்ஸ் சேரணும். அதுக்கு ஒரு 3 நாட்கள் ஆகும். அப்போ 30 நாள் கணக்கு வந்துருச்சா? இதேதான் மாட்டுக்கும் நடக்குது. அகத்திக்கீரையில இருக்கிறதுல கண்டென்ட் அதிகமான அயன் இருக்கக்கூடிய விஷயம் எதுல இருக்கு? அகத்திக்கீரையில. அப்ப அந்த அகத்திக்கீரையை சாப்பிட்ட மாடு கொடுக்கக்கூடிய, பசு கொடுக்கக்கூடிய பால் 30வது நாள் சத்து நிறைந்த பாலாக இருக்கும். அதனால் உங்க குழந்தை வீரியமாக வளரும். ஒரு காலகட்டத்தில் பசுங்கிறது எல்லார் வீட்லயும் இருந்தது. இன்றைக்கு இருக்கிறது மாதிரி கிடையாது. அன்றைக்கெல்லாம் அவங்க வீட்டு பசு மாட்டில் இருக்கக்கூடிய பாலை தான் கறந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும். இதை எப்படி நம்ம ஆளுங்க உணர்ந்திருக்காங்க பாருங்க. ஆனால் நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்றோம்? முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வீரியமான குழந்தையாக பிறக்கும். இதுல பாவம் எல்லாம் விலகாது. ஆனா பாவம் விலகுன்னு சொன்னாதான் அன்னைக்கு ஒரு நாளாவது பசுமாட்டுக்கு நம்மளால அகத்திக்கீரை கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு அகத்திக்கீரையை கொண்டு போய் மலை போல குமிச்சு வச்சா அந்த பசு எவ்வளவுதான் சாப்பிடும். அதுலயும் ஏன் அமாவாசைக்கு அமாவாசை கொடுக்கணும்னு சொன்னாங்க? முருங்கை வெந்து கெட்டது, அகத்திக்கீரை வேகாமல் கெட்டது அப்படின்னு ஒரு பழமொழி. அகத்திக்கீரையை அதிக நேரம் வேக வைக்கணும். முருங்கைக்கீரையை வேகவே வைக்கக்கூடாது. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நல்லா பாயிலிங் வாட்டர் ஆன பிறகு முருங்கையை அதில் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து சாப்பிடணும். ஆனால் அகத்திக்கீரையை நன்றாக வேக வைக்கணும். ஏன்னு கேட்டா அந்த இலை ரொம்ப அழுத்தமானது. மாடு அதை அரைக்கிறதுக்கு பல 100 தடவைகள் வாயை மெல்லும். அப்படி மெல்லும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த மாட்டினுடைய பல்லே தேஞ்சு போகும். அதனாலதான் அதை டெய்லி கொடுக்கணும்னு சொல்லாம மாசத்துக்கு ஒரு நாள், 30 நாளைக்கு ஒரு நாளாவது கொடுறா. அந்த பால்ல கொஞ்சம் கொஞ்சமா அயன் சத்து சேரும். 30வது நாள் திருப்பி ஒரு நாள் அகத்திக்கீரை கொடுத்துட்டீங்கன்னா அந்த கண்டென்ட் அதிகம். இதை சொன்னதுதான் நம்ம. ஆனால் தப்பும் தவறுமாக வாழ்வியலையும் ஜோதிடத்தையும் நாம புரிந்துக்கிற தன்மைகள் குறையும். சரி, இப்போ முழுக்க முழுக்க இது விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை.